வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் 24ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரிடத்திலும் சென்று யாசகம் கேட்கவில்லை. அதிமுகவை இணைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிரடி. தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியுள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். தமிழக விவசாயிகளை கர்நாடக அரசு வஞ்சிக்கக்கூடாது. கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. நீட் தேர்வு முடிவுகளை நாளை மாலைக்குள் வெளியிடவும் தேர்வர்களின் அடையாளம் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் வாதம் நம்பும்படியாக இல்லை என்றும் பரபரப்பு கருத்து. வாகனங்களின் முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டாக் வில்லையை ஒட்டாவிட்டால் 2 மடங்கு சுங்க கட்டணம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிரடி. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் T20 போட்டிக்கான அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிக்கு ரோஹித் சர்மாவும் T20 தொடருக்கு சூரியகுமாரும் கேப்டனாக நியமனம். TNPL தொடரில் சேலம் அணிக்கு எதிரான போட்டி. 23 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2-3 தினங்களில் வலுப்பெற்று ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வரும் 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு நடக்கும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் காரசார விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கீகாரமற்ற மனைப்பிரிவை பதிவு செய்யும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடப்பாண்டில் பதிவுத்துறையில் ஜூலை 17 வரை 5,920 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் 821 கோடி ரூபாய் அதிகம் என அதிகாரிகள் தகவல் அளித்தனர். மேலும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவை பதிவு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாதவாறு சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு திடீர் ஆய்வு செய்ய அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணியிடங்களுக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் விண்ணப்பிப்பது மிக குறைவாக இருக்கிறது என மதுரை MP சு. வெங்கடேசன் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அலுவலகங்களில் தமிழர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதும் குறைந்துவிட்டது என கூறியிருக்கும் அவர், மீண்டும் மத்திய அரசு தேர்வுகளை மண்டல அளவிலான தேர்வுகளை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசில் 26,053 காலியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 24 மற்றும் ஜூலை 31ஆம் தேதிகள் கடைசி நாள் என குறிப்பிட்டிருக்கும் அவர், உடனே விண்ணப்பிக்க இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து நீட் தேர்வர்களின் முடிவுகளையும் நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வரும் சனிக்கிழமை பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் மறுதேர்வு கோரும் ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் அனைத்து தேர்வர்களின் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை எனவும் CBI அறிக்கை விவரங்கள் கிடைக்கவில்லை எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆட்சேபம் தெரிவித்தார். அப்போது நீட் வினாத்தாள் கசிவை தெரிந்து கொள்ள முழுமையான தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக கூறியுள்ள தலைமை நீதிபதி, நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக அனைத்து தேர்வர்களின் முடிவுகளையும் வரும் சனிக்கிழமை பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 4 மாணவர்களை CBI அதிரடியாக கைது செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் 7 பேரின் காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்ட 24 பேர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் தெய்வீகன், அரிமுத்து, ஐயாசாமி உள்ளிட்ட 7 பேரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்ட 7 பேருக்கும் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீராம் ஆகஸ்ட் 1 வரை காவலை நீட்டித்து உத்தரவிட்டார்.
நாடாளுமன்றத்திற்கு செல்லும் திமுக எம்பிக்கள் வீணாக சண்டையிடாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என சசிகலா தெரிவித்துள்ளார். தென்காசியில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அப்போது திமுகவை பொறுத்தவரை வெறும் அறிவிப்பு மட்டும்தான், செயலில் ஒன்றும் இல்லை என தெரிவித்திருந்தார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, அதற்கு காரணம் அனைத்து பதவிகளும் திமுக கவசம் இருப்பதால்தான் என்று அவர் விமர்சித்தார். அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரிடத்திலும் சென்று யாசகம் கேட்கவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பிரிந்து இருப்பதனால் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் என தெரிவித்தார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என மக்கள் விரும்புவதைதான் சொல்கிறோம் எனவும் ஓபிஎஸ் கூறினார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியிருப்பது தெரியவந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ஆயோக் தெரிவித்துள்ளவற்றை வழக்கம் போல் திசை திருப்பும் முயற்சிகளில் ஈடுபடாமல் மாநில நலனை மனதில் கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளை கர்நாடக அரசு வஞ்சிக்கக்கூடாது எனவும் கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை தீர்ப்பு உள்ளிட்டவற்றை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் எனவும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கர்நாடக அரசு தடுக்கக்கூடாது என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது பிறந்த நாளின் போது வாழ்த்து கூற புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்திற்கு நிர்வாகிகள் சென்றுள்ளனர். அப்போது திமுக கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைவதாக கூறியுள்ளனர். அவர்களிடம் இன்னும் ஒரு வாரத்தில் கட்சி கொடி அறிமுகம் செய்யப்படும் என புசி ஆனந்த் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் விடாமல் பெய்யும் மழையால் பொழுதுபோக்குக்காக நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சூலூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கால்நடை மருத்துவமனை, கூட்டுறவு பண்டகசாலை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் பொழுதுபோக்குக்காக நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம்புரண்டு விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர் என தகவல் வெளியாகியுள்ளது. சண்டிகரிலிருந்து அசாம் மாநிலம் திப்ருகர் நோக்கி சென்ற ரயில் உத்தரப்பிரதேசத்தில் விபத்துக்குள் சிக்கியது. கோண்டா மாவட்டம் ஜிலாஹி ரயில் நிலையம் பகுதியில் ரயில் சென்றபோது ரயிலின் ஏசி பெட்டிகள் உட்பட சில பெட்டிகள் தடம் புரண்டன. சில பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சுதான்ஷு துலியா, அமானுல்லா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து தமிழக அரசின் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அதே சமயம் தொடர்ந்து சிறையில் வைத்திருக்கும் நோக்கில் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் எனவும் சவுக்கு சங்கரின் தாயார் சார்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தடுப்பு காவல் வழக்கில் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் சவுக்கு சங்கரின் தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவையும் விரைந்து விசாரிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அறிவுறுத்தினர். டெல்லியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் வெளியிட்ட 2 புத்தகங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெற்றுக்கொண்டார். நமது நம்பிக்கைகளுக்கான சிறகுகள், குடியரசுத் தலைவர் மாளிகை, பாரம்பரியம், நிகழ்காலத்தை சந்திக்கிறது ஆகிய 2 நூல்கள் வெளியிடப்பட்டது. முதல் புத்தகத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைகள் இடம்பெற்றுள்ளது. 2வது புத்தகத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் 100 ஆண்டு கால வரலாறு இடம்பெற்றுள்ளது.
பெங்களூருவில் வேட்டி அணிந்திருந்ததால் விவசாயிக்கு அனுமதி மறுத்த வணிக வளாகத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். பெங்களூருவில் இயங்கி வரும் ஜிடி மால் என்ற வணிக வளாகத்திற்கு விவசாயி ஒருவர் குடும்பத்துடன் படம் பார்க்க சென்றுள்ளார். அப்போது வேட்டி அணிந்திருந்ததால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் பேசுபொருளானது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவையில் பதிலளித்த அமைச்சர் பைரதி சுரேஷ், இதில் தொடர்புடைய வணிக வளாகத்தை 7 நாட்கள் வரை மூடுவதற்கு அரசுக்கு அதிகாரம் உள்ளது என விளக்கம் அளித்ததோடு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த சூழலில் அந்த வணிக வளாகத்தை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து வணிக வளாகத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்றிய அதிகாரிகள் சீல் வைத்து மூடினர். கால்வாய்களில் குப்பை கொட்டுவது மனிதர்களை கொல்வதற்கு சமம் என கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் சாலைகளில் நீர் தேங்குவது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவனந்தபுரத்தில் கால்வாயில் இறங்கியபோது கழிவுகளில் சிக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்தது குறித்து நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் கவலை தெரிவித்தார். கால்வாய்களில் குப்பை கொட்டுவது சிலருக்கு பொழுதுபோக்காக உள்ளதாக சாடிய நீதிபதி அப்படிப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கால்வாய்களில் சேரும் கழிவுகளை தடுப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். வாகனங்களின் முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டாக் வில்லைகளை ஒட்டாவிட்டால் 2 மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களின் முகப்பு கண்ணாடியின் உள்பக்கத்தில் ஃபாஸ்டாக் ஒட்டாத வாகனங்களால் சுங்கச்சாவடிகளில் தேவையில்லாத காலதாமதம் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதற்கு தீர்வு காணும் வகையில் நாடு முழுவதும் உள்ள சுமார் 1000 சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் வில்லையை முகப்பு கண்ணாடியில் ஒட்டாத வாகனங்களுக்கு 2 மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா, நடிகை நடாஷா ஸ்டான்கோவிக் தம்பதியர் பரஸ்பரம் பிரிந்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா கடந்த 2020ஆம் ஆண்டு செர்பியாவைச் சேர்ந்த மாடலும் நடிகையுமான நடாஷா ஸ்டான்கோவிக்கை திருமணம் செய்தார். இவர்களுக்கு அகஸ்தியா என்ற குழந்தை உள்ளது. இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் பிரிந்துவிட்டதாக இன்ஸ்டாகிராமில் ஹர்திக் பாண்டியா பதிவிட்டுள்ளார். இது கடினமான முடிவு என குறிப்பிட்ட ஹர்திக் பாண்டியா, இருவரின் வாழ்க்கையிலும் அகஸ்தியா மையமாக இருப்பார் என கூறியுள்ளார். தாங்கள் தேர்வு செய்த முடிவிற்கு அனைத்து தரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஹர்திக் பாண்டியா கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்நிலையில் T20 தொடருக்கு சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமித்து அணியை BCCI அறிவித்துள்ளது. அணியில் துணை கேப்டன் கில், ஜெய்ஷ்வால், ரிங்கு சிங், துபே, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா சேர்க்கப்படவில்லை. ஒருநாள் தொடருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டோர் அணியில் இணைந்துள்ளனர். ஸ்ரேயா ஐயர் மீண்டும் அணியில் இடம்பெற்றுள்ளார். பும்ரா, ஜடேஜாவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இலங்கை மோதும் முதல் T20 போட்டி வரும் 27ஆம் தேதி பல்லக்கல்லேவில் நடைபெறவுள்ளது. TNPL தொடரில் சேலம் அணிக்கு எதிரான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கோவையில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சேலம் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் அபரஜித் 41 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவரில் அபிஷேக் தன்வர் தொடர்ந்து 4 சிக்சர்களை பறக்கவிட்டதால் சேப்பாக் அணி கௌரவ ஸ்கோரை எட்டியது. பின்னர் விளையாடிய சேலம் அணி 20 ஓவர்களில் 133 ரன்கள் மட்டுமே குவித்தது. இதனால் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி பெற்று அசத்தியது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2-3 தினங்களில் வலுப்பெற்று ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மரங்கள் விழுவதும் அவற்றை தீயணைப்புத் துறையினர் அகற்றும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் 24ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரிடத்திலும் சென்று யாசகம் கேட்கவில்லை. அதிமுகவை இணைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அதிரடி.
தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியுள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். தமிழக விவசாயிகளை கர்நாடக அரசு வஞ்சிக்கக்கூடாது. கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. நீட் தேர்வு முடிவுகளை நாளை மாலைக்குள் வெளியிடவும் தேர்வர்களின் அடையாளம் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் வாதம் நம்பும்படியாக இல்லை என்றும் பரபரப்பு கருத்து. வாகனங்களின் முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டாக் வில்லையை ஒட்டாவிட்டால் 2 மடங்கு சுங்க கட்டணம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிரடி. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் T20 போட்டிக்கான அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிக்கு ரோஹித் சர்மாவும் T20 தொடருக்கு சூரியகுமாரும் கேப்டனாக நியமனம். TNPL தொடரில் சேலம் அணிக்கு எதிரான போட்டி. 23 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2-3 தினங்களில் வலுப்பெற்று ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.